ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையினுடைய முதல் 2 பாகமும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கேளுங்க. சோனியா ஆஃபீஸ் முடியும் பொழுது 6:30. வீட்டுக்கு போகவே பிடிக்கவில்லை. நேராக அருகில் உள்ள ஒரு மால் கட்டிடத்துக்கு வந்துவிட்டாள். உள்ளே நுழையும் பொழுதே ஃபோன் அடித்தது. அவளது அத்தை மகள் நேகாதான். சோனியா, எங்கே இருக்க? வழக்கமான மாலுக்கு தான் வந்திருக்கேன் நேகா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இந்த மாதிரி இடங்களுக்கு வருவாங்க. நீ என்ன மூட் அவுட்டானா வர? இன்னைக்கு என்ன பிரச்சனையாம்? என் பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லடி. சரி இரு, 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். அங்குள்ள காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ண. 15 நிமிடங்களில் நேகா வந்துவிட்டாள். குளிர்ந்த காஃபிக்கு ஆர்டர் கொடுத்தார்கள். மறுபடியும் உன் நாத்தனார் என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கா? போன வாரம் நீ என்னடி சொன்ன? எதை பற்றி? குழந்தையை பற்றி தான். நேகா யோசித்தாள். இரண்டாவது குழந்தை பெற்றுக்கிறத பற்றி என் மாமியார் கேட்டப்போ சோனியாவுக்கு முதல் குழந்தை பிறந்த பிறகுதான் எனக்கு 2வது குழந்தை பிறக்கும்னு சொன்னான். சோனியா படக்கன அழத் தொடங்கினாள். எதுக்குடி? இதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு 2 தடவை நீ அழுதாச்சு. நீயும் நானும் குழந்தை காலம் தொட்டே ஒரு தட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவங்க. நம்ம அப்பா அம்மாவும் அப்படித்தான். இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்போ நான் அதுக்காக அழலை நேகா. பின்ன என் நாத்தனார் என்ன பண்ணானா? இந்திரா கோவிலில் அங்க பிரதர்ஷனம் செஞ்சிருக்கிறா. காலையில் பாவங்களை தொலைக்க பண்ணியிருக்கா போல. இல்லடி, அவளுக்கு 2வது குழந்தை வேண்டுதலா? அதுவும் இல்லை, எனக்கு முதல் குழந்தையே பிறக்கக்கூடாதுன்னு வேண்டுதல். என்னடி வளர்றா? இது உண்மை நேகா. என் மாமியார் ஓரளவுக்கு மகளுக்கு ஆதரவு தான், நல்லவங்க. ஆனால் மகளை எனக்கு முன்னால் விட்டு தர மாட்டாங்க. அதில் தப்பில்லையே, எல்லா தாய்க்கும் உள்ள சராசரி குணம் தானே. அப்படிப்பட்ட அவங்களே ஆடி போயிட்டாங்க. நடந்ததை சோனியா ஒப்புவிக்க நேகா அதிர்ச்சியுடன் கேட்டாள். சோனியா முழுவதுமாக சொல்லி முடித்தாள். அடி, இவ பொம்பளையா? இவெல்லாம் புள்ள பெத்துக்கலையா? சொந்த தம்பி பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு வேண்டுதலா? அதுக்கு ஒரு அங்க பிரதர்ஷனமா? இவ உடம்பெல்லாம் புழு புழுத்து நெளியணும். மகாபாவி, விளங்குவாளா இவ? நேகா பொரிந்து கொட்ட. இப்ப புரியுதா நீ எங்க அவ எங்கின்னு? சோனியா, இனிமேலும் நீ சும்மா இருக்கக்கூடாது. சரி நேகா, என்ன செய்யலாம்ங்கிற? சுனிலுக்கும் உனக்கும் கல்யாணமாகி 3 வருஷங்களாச்சு. அட, இது ஒன்றும் பெரிய காலதாமதமெல்லாம் இல்லை. இப்போ யாருக்குமே உடனே குழந்தை பிறக்கிறதில்ல. 2.5 வருஷம் சும்மா இருந்த நீயும் இப்போ ட்ரீட்மெண்ட் தொடங்கிட்ட. உனக்கும் பிறக்கும். அதை விடு, இவளோட கொடுமைகளை 3 வருஷமா நீ அனுபவிக்கிற. அது சரி, சண்டை வேண்டாம், குடும்பத்தில் அமைதி குலைஞ்சிடும். குறிப்பா உன் புருஷன் சுனிலுக்கு நிம்மதி போயிடும்னு தானே உன்னை அடக்கி வச்சிருக்கேன். எத்தனையோ கொடுமைகள் தாங்கி வெளியில வந்தாச்சு. இதுவோ உச்சக்கட்ட கொடுமை. ஒரு பெண், அதுவும் பிள்ளை பெற்ற தாய், இப்படியா வேண்டிப்பா? நடந்திருக்குதே, நான் என்ன பண்ண? சுனில் கிட்ட நீ இதை சொல்லியே ஆகணும். ஆமா, அவரால் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாதுன்னு உனக்கு கூடவா தெரியாது நேகா? அவர் ஸ்ட்ராங்கா இருந்தா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே. ஆமாண்டி, ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டில் முதல் ஆதரவே புருஷன்தான். அவன் கோழையா இருந்தா அவ வாழ்க்கை நரகம்தான். அவரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் நேகா. அந்த குடும்ப சூழ்நிலை அப்படி. என்னடி சூழ்நிலை? பெத்தவங்களும் உடன்பிறப்பும் முக்கியம்தான். ஆனா கட்டின மனைவியும் முக்கியம் இல்லையா? ஒருத்தனை நம்பி எல்லா உறவுகளையும் விட்டுட்டு ஒரு பெண் வாழ வரும்பொழுது அவன்தானே தாங்கி பிடிக்கணும். அதை அவனால் செய்ய முடியலைன்னா அப்புறம் எதுக்கு அவனுக்கு புருஷன்னு பேரு? சோனியா மௌனம் காத்தாள். சாரி சோனி, நான் சுனிலை அட்டாக் பண்ணுற ஆசையில் இதை பேசலை. உன் மனசு புண்ணாகும். உனக்கு பேச எல்லா உரிமையும் உண்டு நேகா. இதை பாரு சுனில், இத்தனை நாள் எப்படி வேணாலும் இருந்துக்கட்டும். ஆனால் இது அவருக்கு சேதாரம் தான். அவருக்கு ஒரு வாரிசு வரக்கூடாதுன்னு அவரோட அக்காவே வேண்டிக்கிறாள்னா அவளை எப்படி சுனில் மன்னிக்க முடியும்? அப்படி ஒரு புருஷன் மன்னிச்சா எதுக்கு நீ அவரோட வாழணும்? உங்கள் ஜட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? சோனியா தலையாட்டினாள். சோனி, நீ பேசு, இல்லைனா நானும் அவரும் சுனில் கிட்ட பேசிடுறோம். ஐயோ வேண்டாம் நேகா, நமக்கு மத்தியில் உள்ள உறவு கெட்டிடக்கூடாது. இனி நீ என்ன செய்யணும்னு யோசிச்சு முடிவு எடு. நான் சொல்றது என்னன்னு புரியும். இனிமேலும் நீ சும்மா இருக்கக்கூடாது. இனி நீ கொடுக்குற பதிலடியில் அவ ஆடி போகணும். நாங்கள் உனக்கு இருக்கோம்டி, இதை சும்மா விடக்கூடாது. நீ சுனில் கிட்ட பேசு, உன் மணிகள் அவளுக்கு புரியட்டும். இனியும் சும்மா இருந்தீனா அந்த மூதேவி உன்னை கொன்னு புதைச்சிருவா. விடவே கூடாது. இன்னைக்கே நீ சுனில் கிட்ட பேசு. முயற்சி செய், தீவிரமா இறங்க. இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் ரொம்ப தப்பு. உன் கன்னத்துல அவ அடிச்சா நீ வாங்கிக்கலாம். ஆனா அவ உன்னோட கர்ப்பப்பையில கை வைக்கிறா.
அதுக்கு கடவுளை சாட்சிக்கு கூப்பிடுறா. இது எல்லாம் உலக மகா கொடுமைடி. இதை நீ எதிர்க்கலைனா உனக்கு அந்த கடவுள் கூட துணை நிற்காது. நேகா படிப்படியாக பேசி பேசி உசுப்பி விட்டுட்டாள். பேச பேச சோனியாவிடம் ஒரு வேகம் வந்தது. இரத்த ஓட்டம் துரிதமானது. நரம்புகளில் அதிர்ந்தது. புறப்பட்டாள். ஆல் தி பெஸ்ட் சோனி. மாலை 7 மணிக்கு சுனில் வந்துவிட்டான். அரை மணி நேரத்தில் ரங்கா, கடைசியாக சோனியா. அவள் வந்து முகம் கூட கழுவவில்லை. மாமனார் ஆரம்பித்து விட்டார். காலையில நீ பாட்டுக்கு சமைச்சு வச்சுட்டு போயிட்ட, வாயில வைக்க முடியல. அத்தை அக்கா 2 பேரும் வெளியில போயிட்டாங்க. எல்லோருக்கும் சாப்பாடு வேணும் இல்லையா, அதனால தான் சமைச்சேன். இந்திரா உள்ளே புகுந்து விட்டாள். சரி, இந்த வீட்டில் அம்மா தான் எப்பவும் சமைக்கிறாங்க. அவங்க சமையல் தான் அப்பாவுக்கு பிடிக்கும். சரி, போகட்டும். அம்மாவே அப்பா கிட்ட மெனு கேட்காம செய்ய மாட்டாங்க. அதானே இந்த வீட்டு பழக்கம். நீ கேட்டியா? அந்த நேரம் மாமா வீட்டில் இல்லை. அப்போ வந்த பிறகு கேட்டு செஞ்சிருக்கணும். இல்லைனா காலையில சீக்கிரம் எழுந்து கேட்கணும். அத்தை வெளியில போறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இத பாரு சுனில், எதை பேசினாலும் எதிர்த்தர்றா. இது சரியில்லை. அப்பா சாப்பிடவே இல்லை. அவரை பட்டினி போட்டா பாவம் சும்மா விடாது. ஏன் அத்தை வெளியில போயிட்டு இப்பதான் வந்தாங்களா? காலையில வந்தாச்சுல, சமைக்க முடியாதா? எதுக்கு பட்டினி? பாத்தியாடா கொழுப்பு. அத்தனையும் திமிருவிளுக்கு. சோனியா, போதும், நீ உள்ள போய் வேலையை பார் என சுனில் அதட்ட. சோனியா எதுவும் பேசாமல் உள்ளே போய்விட்டாள். கசந்தது. சோனியா மற்ற வேலைகளை மாமியாருடன் சேர்ந்து செய்தாள். இரவு உணவு தயாரிக்கும் வேலை. உணவு முடிந்து எல்லாம் முடித்துவிட்டு சோனியா படுக்க போக, சுனில், ஒரு உதவி செய்யேன். என்னக்கா? எங்க வீட்டில் ஒரு சின்ன ரிப்பேர் வேலை இருக்கு. நீ கூட வா, நாளைக்கு வந்துடலாம். ஏன்? மாமா வரட்டுமே. அவருக்கு தலைவலிடா, முடியாது. அப்ப அப்பாவை கூட்டிட்டு போ. என்ன நீ? அப்பாவுக்கு வயசாயிருச்சு, அவரை வேலை வாங்க முடியுமா? நீ தான் வரணும். புறப்படு. ஏங்க, நானும் வரேங்க. சோனியா சொல்ல, நீ எதுக்கு? நானும் உங்களுக்கு உதவியா இருப்பேனே. அம்மா தாயே, இந்த வீட்டில் நீ கிழிச்சது போதும். எங்க வீட்டில் புதுசா எதையும் கிழிக்க வேண்டாம். நானும் தம்பியும் பைக்ல போயிடுவோம். நீ எதுக்கு? வாடா சுனில். சோனியாவுக்கு புரிந்துவிட்டது. என் புருஷனிடம் நான் பேசக்கூடாதா? அதற்கு முன் இவள் முந்திக் கொள்ள வேண்டும். என் பக்கம் பந்தை வீச வேண்டும். நேகா சொல்வதை போல இனி மௌனமாக இருக்கக்கூடாது. இல்லைக்கா, நானும் வரேன். அம்மா ருக்மணிக்கு புரிந்துவிட்டது. சாமிநாதன் வந்தார். அவங்க போகட்டுமே, நீ ஏன் பிடிவாதம் பிடிக்கிறா? இல்லை, நான் போவேன். இத்தனை அழுத்தமாக சோனியா பேசியதில்லை. சுனில் ஆச்சரியப்பட்டான். இந்திராவின் முகம் செவந்தது. தம்பி, நீ என் கூட வரப்போறியா இல்லையா? நீங்க கொஞ்சம் உள்ள வாங்களேன் என சோனியா அழைக்க, எதுக்கு அவனை உள்ள கூப்பிடுற? ஏன்? என் புருஷனை நான் உள்ளே கூப்பிட்டா உங்க அனுமதி கேட்கணுமா? பாத்தியாமா, என்ன ஒரு திமிர் அவளுக்கு. தம்பி, இப்ப புரியுதாடா? நாளுக்கு நாள் அவளின் ஆட்டம் அதிகமாகுது. கொம்பு மேல ஏறத் தொடங்கிட்டா. இவளை அடக்கிற தைரியம் உனக்கு இல்லையாடா? கொம்பு மேல நான் ஏறல. யாரு ஏறுறாங்கன்னு மனசாட்சி உள்ளவங்களுக்கே புரியும். பாத்தியா, என் மேல திருப்புறா. பேசிக்கிறேன். தம்பி, நீ வருவியா மாட்டியா? நீ அவ கூட போடா. இந்த பாரு சோனியா, உள்ளே போ. சரி, நான் போகல. அந்த பயம் இருக்கட்டும். சுனில் உள்ளே ட்ரெஸ் மாற்ற போக, சோனியா போவதற்குள் இந்திரா முந்திக் கொண்டாள். சோனியா தனியாக வந்து வாட்ஸ்அப்பில் படபடவென டைப் அடித்தாள். சுனில் சட்டையை மாட்ட செல்போன் சினுங்க எடுத்தான். ஒரு பெரிய தப்பை உங்க அக்கா செய்ய போறா. அது உங்களுக்கு எதிரான துரோகம். உங்ககிட்ட நான் அதை சொல்லிடுவேன்னு தடுக்கிறா. இங்கிருந்து உங்களை கூட்டிட்டு போறா. என்னை வரவிடாம தடுக்கிறா. என்னை இதுல நீங்க மதிக்கலைனா நாளைக்கு நீங்க பார்க்க போற சோனியா வேற. ஆங்கிலத்தில் நீளமான வாக்கியம். சுனில் படித்து விட்டான். என்னது ஃபோன்ல? இந்திரா கேட்க, அவசரமா ஆஃபீஸ்ல இருந்து தகவல். ஏதோ ஃபேக்டரியில ஃபயர் ஆயிடுச்சாம். வர சொல்றாங்க. நான் உடனே புறப்படுறேன். என்னடா தம்பி? அக்கா, எனக்கு ஆபீஸ் முக்கியம். நான் போகலைனா என் மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க. வெளியே வந்து விட்டான். விவரத்தை அப்பாவிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டான். சோனியாவுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. உடனே அவள் அனுப்பிய மெசேஜை அழித்து விட்டாள். சோனியாவின் செல்போனை நோண்டும் பழக்கம் இந்திராவுக்கு உண்டு. அதை வைத்தே பலமுறை சுனிலிடம் நெருப்பை வீசியதுண்டு. எப்படியெல்லாம் தம்பி மனைவியை படுத்த வேண்டுமோ அத்தனையும் செய்வாள் என உள்ளே வந்தாள் இந்திரா. எப்படியோ இவளை அவன்கிட்ட பேச விடாம தடுத்தாச்சு, அது போதும். நாளைக்கு தம்பி மனசை கலைக்கிறேன். சோனியா உள்ளே போய் படுத்து விட்டாள். பாவம் சுனில் எங்கே போயிருப்பார்? சுனில் நேராக ஒரு ஓட்டலுக்கு வந்து விட்டான். ஒரு பலரசத்துக்கு ஆர்டர் தந்து விட்டு தையல் செய்தான். சோனியா எடுத்தாள். நேராக பாத்ரூமுக்குள் போய் கதவை சாத்தி கொண்டாள். ராட்சசி, ஒட்டு கேட்கவும் வாய்ப்புண்டு. சொல்லு சோனியா, என்ன பிரச்சனை? என்னை புரிஞ்சுக்கிட்டு இதை கேட்குற புத்தியாச்சு உங்களுக்கு இப்ப வந்ததே, அதுவே என் அதிர்ஷ்டம்தான்.
சரி, தாக்குதல் போதும். இல்லைங்க, விஷயத்துக்கு வா. விஷயத்தை போட்டு உடைத்தாள். அவள் சொல்லும் பொழுதே உடைந்து அழுது விட்டாள். அவனால் பேச முடியவில்லை. புருஷன் மனைவி பக்கம் இருக்கான்னு புகுந்த வீட்டுல புரிஞ்சாலே போதும். அதைவிட பெரிய பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு எதுவும் இல்லை. எனக்கு அது இல்லையே. 3 வருஷமா உங்ககிட்ட நான் படாத வேதனைகள் இல்லை. இது உச்சம். சரி, நீ அழாதே. நீ இப்ப எங்க இருக்கீங்க? வேலை முடிஞ்சு போச்சுன்னு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். காலடி சத்தம் கேட்டது. ராட்சசி அவதான் வேவு பார்க்க வரா போல. அப்புறமா பேசிக்கலாம். சரி, வைத்துவிட்டு பைப்பை திறந்து சில நொடிகளில் மூடினாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். இந்திரா அறைக்குள் இருந்தாள். என்ன வேண்டும்? தலைவலி அமிர்தாஞ்சன் வச்சிருக்கிறியா? இல்லை. ஏன் இந்த நேரத்துல பாத்ரூம்ல? நீ வீட்டில் இல்லையா? போன வாரம் தானே தலைக்கு குளிச்சேன். சரி, அப்ப நீ படு. இந்திரா நடக்க சொடக்கு போட்டு அழைத்தாள் சோனியா. திரும்பி பார்த்தாள் இந்திரா. ஏய், என்ன நினைப்பு உன் மனசுல? சொடக்கு போட்டு கூப்பிடுற? உனக்கு இந்த மரியாதையே அதிகம்தான். இந்திரா சற்று ஆடிப்போனாள். என்னடி, நான் உன் நாத்தனார், உன் புருஷனோட அக்கா. நாத்தனாரா? இல்ல, நீ நாத்தம் பிடிச்ச பொம்பளையா? இனிமேல் தான் நீ நாரவே போற. இந்திராவுக்கு தலை சுழன்றது. இந்த 3 வருடங்களில் இந்த மாதிரி ஒரு நாள் கூட சோனியா பேசியதில்லை. உனக்கு என்ன திமிராடி? அப்பா அம்மா கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு, நானே கூப்பிடவா? ஏய், நான் கர்ப்பமாக கூடாதுன்னு வேண்டுதல்கள் நிறைய இருக்கே, அதை சொல்றேன். அது இல்லை, அப்படி எதுவும் இல்லை. தெரியுண்டி, நிறுத்து. கல்யாணமாகி இந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சப்பவே நீ கையில நீச்சட்டியோட தானே நின்ன. அப்புறமா வீட்டுக்குள்ள என்னை அங்க பிரதர்ஷனம் செய்ய வைக்கிற. தினமும் நான் நீ தீ மிதிச்சுட்டு தானே இருக்க. அழகு குத்தல் இல்லையா? குத்தலாமே. உன் வாயே கிழியுது பாரு. இந்திராவால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. பொம்பளையாடி நீ? உன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது கர்ப்பப்பையா இல்ல விஷப்பையா? அடுத்தவ தாயாக கூடாதுன்னு ஒரு தாய் நினைப்பாளா? உன்னை பெத்தவளும் ஒரு மோசமான அம்மாவா? ஏய், எங்க அம்மாவை தப்பா பேசின என்னடி செய்வ? இத பாருடி, 3 வருஷமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். உங்க குடும்பமே என்னை வாயில போட்டு வறுத்து கொட்டுது. எல்லாத்தையும் தாங்கிட்டேன். காரணம், குடும்பத்துல குழப்ப வரக்கூடாது, தன்னோட புருஷனோட அமைதி கெடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஒவ்வொரு நல்ல மனைவியும் இதுக்காகத்தான் பொறுமையாயிருக்கிறா. ஆனா மடியில கை வச்சுட்ட, உயிர் பையில ஊசி குத்துற. இனிமேலும் நான் சும்மா இருந்தா நான் பெண்ணே இல்லை. போடி, உன் தம்பிக்கிட்ட கட்டுற வித்தையை ஒட்டு மொத்தமா காட்டு. நானும் களத்துல இறங்க தயார், இப்ப முதல். இந்திரா நிலை குலைந்தாள். இதை சுத்தமாக அவள் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பொழுதுமே இந்திராவுக்கு எதிர்ப்பே இருக்காது. அப்படியே பழக்கப்பட்டவள் முதலாக எதிர்ப்பு பல கட்டமாக, அதுவும் தனக்கு காலடியில் கிடந்த ஒருத்தியிடமிருந்து வந்தது. எப்படி? அதிர்ச்சியில் உறைந்தாள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிவரும் பதிவுகளில் சோனியா தாய்மை அடைந்தாளா? இந்திராவின் வேண்டுதல்கள் பலித்ததா? அல்லது கடவுள் சோனியாவுக்கு பக்கபலமாக இருந்து குழந்தை வரத்தை கொடுத்தார்களா என்பதை பற்றியெல்லாம் நாளை வரும் பதிவுகளில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.